நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பாத்துக்கோங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதும் பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்கள மாதிரி யாரும் ஆழ்ந்து சிந்திக்க முடியாதுங்க. நீங்க எத்தனை பேர் விருச்சக ராசியில பிறந்தாலும் கேட்டு பாருங்க. பயங்கரமா யோசிப்பாங்க. எப்படி இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னா கேட்பாங்க. இறுதி முடிவு எடுக்கிறது இந்த விருச்சக ராசியா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். நல்லா பழகி பாருங்க. ஒரு அன்பான குணத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இது பாருங்க. வருஷத்துல 8வது மாசமா, ராசியும் 8வது ராசியா காலச்சக்கரத்தின். அப்ப இந்த மாசத்தோடைய தொடர்பு பாருங்க. ஒரு ராசி அதிபதி பாருங்க 8ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தொடர்பு வருது பாருங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா அந்த மாசம் செம்ம சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. நீங்க செய்யக்கூடிய வேற ஒரு வேலை ஒன்னே ஒண்ணுதான். உங்க ஜாதகத்துல எந்த திசையை விட்டுருங்க, எந்த புத்தி இப்ப நடக்குது மட்டும் பாருங்க. ஏன்னா திசை ஒரு கிரகம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா புத்தி மாசம் மாசம் மாறிக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி எதுவும் கிரக புத்தி மாறுதா மட்டும் பாருங்க. புத்தி மாறினாவே இப்ப ஏதாச்சும் ஒரு பலன் கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா இந்த மாத பலன் பாக்குறது பொதுவாகவே எதுக்காண்டி நீங்க பாக்குறீங்க? ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகலாம் கண்டிப்பா மூவ் பண்ணி போகும். அப்ப ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டா துல்லியமா வரும். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவில. இப்ப கிரகமே பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. எதுல? கும்பராசில 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு 8ஆம் இடத்துல. மிதுன ராசியில இருந்து பார்த்தா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், குரு 3 கிரகம் இருக்கு. அடுத்து பார்த்தா நேரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்தா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் இடத்துல லாபத்துல சுக்கிரன். இதான் கிரகம். இப்ப இதுல 3 கிரக பயிற்சி. நம்பர் 1 செவ்வாய் பகவான் நேரம் பாருங்க 8ஆம் இடத்துக்கு போறது ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி. அடுத்து சூரிய பகவான் ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாக போறாரு. அதே மாதிரி புதன் பகவான் 23ஆம் அப்புறம் அவரும் பலமாக போறாரு. பாத்துக்கோங்க. உங்க ராசி அதிபதி புதனுடைய வீட்டுல மறந்துவிட. எப்படி காற்று ராசியில புதனுடைய வீட்டுல அறிவுக்காரன் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அந்த வீட்டு கொடுத்த அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல பலமான இடத்துல சிவராஜ யோகத்திலையும் புதாதித்ய யோகத்திலையும் இந்த புதன் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு விஷயம். நிறைய விஷயம் சொல்றல, கெட்டது நடக்க வாய்ப்பு இல்லாத ஒரு அமைப்பு எதுனா இந்த கிரகத்துடைய அமைப்பு தான். ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை இப்பதான் குரு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி பார்க்கவே கிடையாது உங்களை. அப்படியே லாபம், வருமானம், பொருளாதாரத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சி பிரேக் பண்ணி போட்டுருச்சு. நீங்க கேட்டுக்குங்க. வருமானம் நல்லா இருந்துச்சா, சேமிப்பு நல்லா இருந்துச்சா, இன்கம் நல்லா இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் சொல்லுவாங்க ஆமா எனக்கு சரியில்லைங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா விருச்சக ராசியா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க.
இப்படி ஜாமீன் போட்டு பொருளாதார வருமானம், பல்லு வலி, எப்படி உங்களுடைய பல்லு வலி, அடுத்து பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்துப்பீங்க. நல்ல வேலை இல்லை, நீங்க கேட்டுங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை போயிருக்கும், இல்லை வேலை ஒருத்தர் தேடி இருப்பீங்க, நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க, இன்னும் வேலை வந்திருக்காது, ஒரு தடுமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரை இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து யாருன்னா விருச்சக ராசிக்காரன். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றாங்க, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கு, சோம்பேறியா இருக்கு, இப்பதானே குரு பேச்சு, அதை ஏன் நல்ல பலன் கொடுக்க சரி, நிறைய ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா குரு பவன் நேச்சர் சனியுடைய சாரத்துல போறாரு. யாருக்கு சனி பவன் சரியில்லையோ அங்க எல்லாமே சோம்பேறியா உங்களை உட்கார வச்சிருக்காரு, எதுவுமே நல்லா நடத்த விடாம ஒரு மந்தமா உங்களை பண்ணி வச்சிருக்காரு. இதான் நடப்பு. நீங்க அதனாலதான் ஜாதகத்தை பாருங்க, தசாபதி. ஏன்னா இப்ப ஆகஸ்ட் 19 அப்புறம் அவர் புதன் குரு பகவான் பாருங்க உங்க ராசியை பாக்குறாரு, அதுவும் புதனுடைய சாரத்துல போற. இப்ப புதன் பலமா இருக்கு, அதனால உங்களுக்கு சொல்றேன் நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல. ஒண்ணு இல்ல, வெளிநாடு போனா வெளிநாடு போறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு வெளிநாடு போகணும் ஆசை இருக்குது? ஆகஸ்ட் 2, 3 அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க, வெளிநாட்டுல நீங்க இருப்பீங்க. இந்த மாசம் எல்லாமே வருமானம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன் ப்ரொமோஷன் தேடி வரும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 11 கூடிய புதன் பகவான், எப்படி 11 கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்துல, எப்படி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால், அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்க, 10ஆம் இடத்துல சூரியபான் திக்பலம் வந்து உட்காரக்கூடிய நாள் ஆகஸ்ட் 17. 23 புதனும் வந்துருவாரு. 10ஆம் இடத்துல வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரப்போகுது. யாருக்கு வரப்போகுதுன்னா விருச்சக ராசி. ஒண்ணும் இல்லை, நிறைய கம்பெனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா, நீங்க பார்த்தவரோட டாப்பான வேலை கிடைக்குன்னு சொல்லிருங்க. அதே மாதிரி இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை செஞ்சது அவங்களுக்கு நல்ல டைமிங் கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு கிரகம் இருக்கு, பாத்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் எடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் சுயசாரதெல்லாம் போறாரு, உங்களுக்கு கெடுக்கவே மாட்டார். எத்தனாம் தேதி வரை போறாரு அவரு? ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு சூப்பரா ஒரு சுயசாரதம் நிற்கிற 8ஆம் இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திடீர் யோகத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி காசு பணத்தை சேமிப்ப அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, பாத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியான புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்திலையும் சிவராஜ யோகம் சேர்ந்து இருக்கனால, உங்களுக்கு வருமானத்துக்கு அதிபதி லாபஸ்தான அதிபதி சேர்ந்து இருக்கனால உங்களுக்கு அங்க பலம் இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். இடம் வீடு வாங்குவீங்க, இல்ல கட்டுவீங்க. இந்த மாசத்துல நீங்க போலன்னா திருப்பி கேளுங்க. ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க, வீட்டுல ஒரு காது குத்தோ, ஏதோ ஒரு சுப செலவு நீங்க பண்ணுவீங்க. அதுக்கான ஆப்ஷன் விருச்சக ராசிக்கு இருக்கு இருக்கு. நிறைய சான்ஸ் இருக்கு. காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுக்கும் நான் ஓகே சொல்றேன். எதுவுமே நான் எந்த ஒரு கெட்டது என்ன சொல்ல முடியும். திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு தரங்களுமே வராது. நல்ல ஒரு மாற்றம். ஆகஸ்ட் 17 அப்புறம் எந்த ஒரு முடிவானது எடுங்க, இப்ப வேண்டாம். ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த நேரத்துல. அதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. தந்தையோட உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது 9ஆம் இடத்தை விரயம் பண்ணும். கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது. தொழில் ரீதியாக இனிமேல் தொழில எந்த ஒரு தரங்களும் வராது. ஆகஸ்ட் 17 அப்புறம் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தசாபதி தொழில் பண்ணி பாருங்க. நல்ல லாபங்கள், வருமானங்கள் நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையில எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க அவங்களால டாப்பான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது சொல்லுங்க. வேலை இல்லாம வேலை கிடைக்க போகுது மருத்துவத்துறையில. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், நெருப்பு சம்பந்த வேலை, இந்த துறை எல்லாமே, டிரைவர் துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டது வராது. ஆனா திடீர் லாட்ரி யோகம் இந்த ஆகஸ்ட் 30 முடியறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா அடிச்சிடும். ஆகஸ்ட் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அடிச்சிடும். காரணம் சொல்லிடுறேன், நல்லா பாருங்க. இன்னைக்கு ராகுடைய நட்சத்திரம் அவர் போக போறாரு, அப்ப லாட்ரி வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏன்னா ராகுனா பிரம்மாண்டமான பெரிய யோகம்னு சொல்லுவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா சொல்லணும்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய சாரத்துல போறதுனால லாட்ரி யோகம், அரசியல், அரசாங்கத்துல ஒரு நீங்க பெரிய லெவலுக்கு போறது யாரா இருப்பீங்கன்னா இந்த விருச்சக ராசியை நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. அரசாங்க வேலையோ, அரசியலோ, அரசாங்க வருமானம் குடும்பத்துல வரும். நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் திருவாதிரையில எப்ப இந்த செவ்வாய் இறங்குறாரோ பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு இருக்கு. ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, அப்பாவுடைய சொத்தோ, தாத்தாவோட சொத்து வழக்கு இருந்தா நடத்தி பாருங்க, தீர்ப்பு உங்க பக்கம் நிச்சயம். உடம்பாரோக்கியத்துக்காக மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு பெருசா வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திர பலன்களை போயிருமா? முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவன பாருங்க. இந்த விசா நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்குங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, வீட்டுல ஒரு நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, ஒரு சுப செலவோ, சுபகாரியம் எல்லாமே விசாரணை பிறகு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி வருது. எல்லாருமே நீங்க ஜாதகத்தை பாருங்க. விசாரத்துல பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமான பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடங்கள், எந்த இடத்தாலும் தடங்கள், சரியா நிம்மதி இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாரத்துல பிறகு டைமிங் சூப்பரா இருக்கும், பாத்துங்க. அடுத்த அனுச நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு.
எப்படி நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமையான குணம் நிறைய இருக்கும் அனுசத்துல பிறந்ததாரு. இனிமே எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது பாருங்க. இனிமே நல்ல விஷயம் தேடி வருது. யாரு அனுசத்துல பிறந்த நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அனுசத்துல பிறந்தவங்க எல்லா ஒரு டைமிங் பக்கவா இருக்கு. எந்த கெட்டதும் மேக்சிமம் வராது. இனிமே சனி வக்கரமானது உங்களுக்கு நல்லது. இப்ப சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கிங்க. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா செல்லுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா யோகமா இருக்கும். பாத்துக்கங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். திடீர் யோகம், திடீர் அஷ்டம் கண்டிப்பா தேவை. வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா உண்டு. யார் அனுசத்துல பண்ணணும்னு சொல்றேன். குழந்தை பாக்கியம், நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே அனுசரிச்சு நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாமே நல்லா புத்திசாலி குணம், நல்லா திறமையானவனும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கேட்டை நட்சத்திரம் பிறந்தாவே நல்லா பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஒரு மாசம் ரொம்ப புளிஞ்சு கீழே போட்ட வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உடம்பு பிரச்சனை, திடீர் கண்டா லாபம் இல்லை, எந்த வேலை வந்து நல்ல ஒரு அனுகூலம் இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கல, வேலை கிடைக்கல, வருமானம் சரியா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பக்கூடிய ஒரே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்பில் ஒரு மாற்றம் வாங்குவீங்க, தொழில் ஒரு மாற்றம் வாங்குவீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே கேட்ட எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. இனிமே தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல. நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே என்ன ஆகும்? வெற்றியா மாறுமே. தோல்விக்கான விஷயம் நடக்காது. பேங்கோ, ஐடிஐ ஃபீல்டோ, ஷேர் மார்க்கெட்டிங்கோ, கமிஷன் ஆரம்பம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.